சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு தினம் இன்று. சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மனிதர்களை அடிமைகளாக வைத்திருக்கும் கொடூரமான நடைமுறையை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது. ஏன் டிசம்பர் 2? டிசம்பர் 1949 2 அன்று ஐக்கிய நாடுகள் சபை ஆள்கடத்தல் மற்றும் பிறர் விபச்சாரத்திற்குட்படுத்தப்பட்டு சுரண்டப்படுவதை தடுப்பதற்கான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டது. இந்த முக்கிய நிகழ்வை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த நாள் முக்கியமானது? விழிப்புணர்வு. அடிமைத்தனம் இன்னும் பல நாடுகளில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை உலகிற்கு நினைவுபடுத்துகிறது. தடுப்பு நடவடிக்கைகள். அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்துகிறது. பாதிக்கப்பட்டவர்கள். அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது. அடிமைத்தனம் என்றால் என்ன? அடிமைத்தனம் என்பது ஒரு நபர் மற்றொரு நபரின் சொத்தாக மாற்றப்பட்டு அவரது உழைப்பை, உடலை மற்றும் மனதை வன்முறையாக அல்லது மிரட்டல்களால் பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறையாகும். இது பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது. இதில் பாலியல் அடிமைத்தனம், கட்டாய உழைப்பு, கடனாளு அடிமைத்தனம் மற்றும் குழந்தை தொழிலாளர் உள்ளிட்டவை அடங்கும். இந்தியாவில் அடிமைத்தனம். இந்தியாவிலும் அடிமைத்தனம் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. குறிப்பாக கட்டாய உழைப்பு, குழந்தை தொழிலாளர் மற்றும் பாலியல் அடிமைத்தனம் போன்ற பிரச்சினைகள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன. நாம் என்ன செய்யலாம்? விழிப்புணர்வு. அடிமைத்தனம் பற்றி நம் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆதரவு. அடிமைத்தனத்திற்கு எதிராக செயல்படும் அமைப்புகளை ஆதரிக்கலாம். சட்டங்கள். அடிமைத்தனத்தை தடுக்கும் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்யலாம். காவல்துறை. அடிமைத்தனம் குறித்து சந்தேகம் இருந்தால் காவல்துறையிடம் தெரிவிக்கலாம். முடிவுரை. சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு தினம் மனித உரிமைகள் பற்றிய நமது உறுதிமொழியை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு நாளாகும். அடிமைத்தனம் என்பது ஒரு கொடூரமான நடைமுறை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை ஒழிப்பதற்கு தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும்.